நம்ம நார்மல் ப்ளவுஸ் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி வந்து ஸ்டிச் பண்ண போறோம் அப்படிங்கறத கிளியரா பார்க்க போறோம். ஏன்னா நம்ம எப்பவுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா தான் குயிக்கா வந்து ஸ்டிச் பண்ணுவோம். சரிங்களா? ஆக ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ஒரே மாதிரியே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதாவது ஒவ்வொரு பிளவுஸையும் ஒரே மெத்தட்ல வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். டைமிங் வந்து ரொம்ப சேவ் ஆகும். இன்னைக்கு நார்மல் பிளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அளவு ப்ளவுஸில் எவ்வளவு அளவுகள் எடுக்கணும் அப்படிங்கிறதையும் எப்படி நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணுங்கிறதையும் இதுக்கு முந்தின பதிவில் நம்ம வந்து பார்த்தோம். இந்த மெட்டீரியல் எப்படி இன்றைக்கி ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேக் பார்ட் வந்து எடுத்துக்கோங்க. கீழ்ப்பக்கம் ஃபோல்டிங்காக மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த இடத்துல நல்லா இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த மடிப்பு பகுதி தெரியும். ஸோ அந்த மடிப்பு பகுதியை அப்படியே வந்து டார்க்காக மார்க் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். டபுள் ஸ்டிச் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/4 இன்ச்சில் ஒரு ஃபோல்டு பண்ணி ஒரு தையல் போட்டுக்கலாம். ஈவனாக வந்து ஒரு 1/4 இன்ச் இருந்தால் போதுமானது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1/4 இன்ச்சில் மடிக்கலாம். அல்லது இதில் 1/2 இன்ச் மடிச்சிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1 இன்ச்சில் மடிக்கணும். டோட்டலாக நம்ம 1/2 இன்ச்சு தான் கீழ்ப்பக்கம் ஃபோல்டிங்காக விட்டுருக்கோம். சரிங்களா? கரெக்டாக அந்த 1/2 இன்ச் வந்து நம்மளுக்கு ஃபோல்டிங் ஆகணும். ஃபஸ்ட்டே பார்த்திங்கன்னா 1/2 இன்ச்சில் நம்ம மார்க் பண்ணி ஹேர்கட் கொடுத்துருக்குறோம். அந்த ஹேர்கட்டோட கரெக்டாக ஃபோல்டு பண்ணும்பொழுது நம்மளுக்கு சரியாக 1/2 இன்ச் வந்து ஃபோல்டிங் ஆயிரும். இது மாதிரி ரெண்டாவது தையலும் நம்ம வந்து போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு டாட் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். பேக் டாட் இருக்குங்க இல்லைங்களா, டாட் வந்து ஸ்டிச் பண்ணணும். சென்டர்லேருந்து நம்ம அளவுகள் எடுத்துக்கலாம். பேக் பார்ட்டோட சென்டர்லேருந்து பார்த்திங்கன்னா 3 to 4.5 இன்ச் அகலங்கள் வரும். அது ப்ளவுஸை பொறுத்து மாறுபடும். நான் வந்து 4.5 இன்ச் வச்சுருக்கேன். இந்த சைடு 4.5 இன்ச்சு, இந்த சைடு 4.5 இன்ச்சு. ஹைட் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா 3 to 4 வரும். இப்போ 3.5 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். அவங்க ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம உயரத்தை வந்து மார்க் பண்ணிக்கலாம். 1/4 இன்ச் இந்த சைடு கால், அந்த சைடு கால், டோட்டலாக 1/2 இன்ச்சில் நம்ம இது மாதிரி கிராஸ் வைஸில் லைன் போட்டு ஸ்டிச் பண்ணிக்கிறோம். டாட்டோட தையல் நீங்கள் ஸ்கேல் வச்சும் ஸ்டிச் பண்ணலாம், மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம். இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கிராஸ் லைன் வந்து ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கோங்க. எப்போவுமே ஸ்டார்டிங்கில் பார்த்திங்க அப்படின்னா பேக் ஸ்டிச் வந்து கண்டிப்பாக போட்டுருங்க. அப்போ தான் அந்த இடத்துல நூல் வந்து பிரியாமல் இருக்கும். இது மாதிரி தையல் போட்டதுக்கப்புறம் இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்க அப்படின்னா ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இப்போது பேக் பார்ட் நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். லைட்டாக கீழே வந்து கிராஸ் கட் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலும் இது மாதிரி டாட் பிடிக்கும் பொழுது ஸ்ட்ரைட் ஆயிரும். இப்போது பேக் பார்ட் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது பாருங்கள், கைப்பீஸ் எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம டெப்த் வந்து எடுத்திருக்கோம். ராங் சைடு எது அப்படிங்கிறதையும் நோட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இப்போது கரெக்டாக அந்த 1 இன்ச்சில் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா ஃபோல்டிங்காக, அந்த இடத்துல இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இது மாதிரி ஒரு பீஸை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபோல்டிங் பகுதி வந்து நம்மளுக்கு தெரியும். அந்த பதிஞ்ச இடத்துல இது மாதிரி மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா தையல் போடுறப்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா 1 இன்ச்சு அளவுகள் மார்க் பண்ணி ஸ்கேலில் ஒரு லைன் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு சேம் அளவு அதே அளவு கிடைக்கும். ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ராவோ குறைவாகவோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போது 1/4 இன்ச்சில் ஃபோல்டு பண்ணி ஒரு தையல் போட்டுக்கலாம். இது வந்து பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்காக. இதுவே வந்து கரைப்பகுதியாக இருந்தது அப்படின்னா டைரெக்டாக நம்ம ஒரே ஃபோல்டு பண்ணோம் அப்படின்னா போதுமானது. இது மாதிரி பிசுறு பகுதியாக இருக்கிற பட்சத்தில் தான் நம்ம டபுள் ஃபோல்டு வந்து கைக்கு பண்ணணும். இந்த பீஸ் பார்த்திங்கன்னா ஹெம் பண்ணுறதுக்காக நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு 3/4 இன்ச்சில் மடிச்சுட்டு லாங் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். பெரிய தையல் போடும் பொழுது நம்மளுக்கு ஹெம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பிரித்து விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் பிகினர்ஸ் என்ன ஒரு தவறு பண்ணுறாங்க அப்படின்னா இந்த தையலையும் பார்த்திங்கன்னா கார்னர்லேயே வந்து தையல் போட்டுடுறாங்க எட்ஜில். ஸோ நம்ம ஹெம் பண்ணுறதுக்கும் சிரமமாக இருக்கும், அதுக்கப்புறம் பிரிக்கும் பொழுதும் சிரமமாக இருக்கும். ஸோ சென்டரில் நீங்கள் தையல் போட்டிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஹெம் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த லாங் ஸ்டிச்சை பிரித்து விடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ சென்டரில் வந்து இது மாதிரி தையல் போட்டுக்கோங்க. பெரிய தையல் போட்டுக்கோங்க. பெரிய தையல் மீன்ஸ் 4லேருந்து 5 வரைக்கும் நீங்கள் நம்பர் வந்து அதில் ரொட்டேட் பண்ணும் பொழுது பெரிய தையல் உங்களுக்கு கிடைக்கும். இப்போது ஸ்லீவ் வந்து ரெடி பண்ணிட்டோம். அதுக்கு முன்னாடியே பேக் பார்ட் ரெடி பண்ணிட்டோம். இப்போது ஃப்ரண்ட் பார்ட் எடுத்துக்கோங்க. இது மாதிரி ஃப்ரண்ட் பார்ட் ரெடியாக இருக்குது. ஆல்ரெடி ஹேர்கட் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். கட் பண்ணும் பொழுதே ஹேர்கட் கொடுத்துட்டோம். இந்த 2 ஹேர்கட்டையும் சேமாக வச்சுட்டிங்க அப்படின்னாலே ஃபஸ்ட்டு டாட் நம்மளுக்கு ரெடியான மாதிரி. இப்போது கிராஸ் வைஸில் வச்சுக்கோங்க. 2.5 இன்ச் அப்படிங்கிறது பேசிக்கு. சரிங்களா? நம்ம அதுக்கு 2.5 அல்லது 2.25 3 இது நம்மளுடைய
உயரத்தை பொறுத்து மார்க் பண்ணிக்கலாம். சரிங்களா? பேக் பார்ட்டோட உயரம் எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்து ஃப்ரண்ட்டில் ஃபஸ்ட்டு டாட் வந்து நம்ம மார்க் பண்ணணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லைட்டாக அது மாதிரி கேர்வ் எடுத்தீங்க அப்படின்னா பிரின்சஸ் கட் மாதிரி இருக்கும் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு. சரிங்களா? ஸ்ட்ரைட்டாக வராமல் லைட்டாக ஒரு கேர்வ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ஃபினிஷிங் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். பிரின்சஸ் கட்டு ப்ளவுஸ் போல் தெரியும். ஸோ இந்த மாதிரி வந்து லைட்டாக பெண்ட் எடுத்து நம்ம தையல் போட்டுக்கிறோம். 2 தையல் கண்டிப்பாக போட்டுக்கோங்க. அதே போல் ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் பேக் ஸ்டிச் போட்டிங்க அப்படின்னா தான் தையல் பிரியாமல் இருக்கும். இப்போது ஃபஸ்ட்டு தையல் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு டாட். சரிங்களா? இப்போது செகண்ட் டாட் கரெக்டாக சென்டர் எடுத்துக்கோங்க. வி பட்டியோட சென்டர் எடுத்துக்கிறோம். இப்போது அதே போல் 2.5 இன்ச்சில் மார்க் பண்ணி கிராஸ் வைஸில் ஒரு லைன். 2 சைடும் 1/4 இன்ச் எடுத்துக்கோங்க. பேக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிடுறோம். இப்போது 2 டாட்டுமே நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், கேப் பார்த்திங்க அப்படின்னா 1.5 இன்ச் கன்ஃபார்மாக இருக்கணும். அடுத்தது தேர்டு டாட்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு டாட்டோட எட்ஜ் அது மாதிரி எடுத்துக்கோங்க. ஆம்கோலில் சென்டர் எடுத்துக்கோங்க. மேல் பகுதி சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. லைட்டாக நகர்த்தும் பொழுது உங்களுக்கு தேர்டு டாட் வந்து ஈஸியாக ட்ரா பண்ணலாம். பாருங்கள், 4 to 4.5 இன்ச்சில் வச்சுட்டு இது மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. தையல் வந்து இது மாதிரி கிராஸ் வைஸில் ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு டாட்டுக்கும் தேர்டு டாட்டுக்கும் இடையில பார்த்திங்க அப்படின்னா 1.5 இன்ச்சு ஷோராக இருக்கும். நீங்கள் இது மாதிரி வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா இந்த சமயத்திலேயே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி தையலை வந்து சேஞ்ச் பண்ணிடணும். சரிங்களா? ஃபைனலாக நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துல டபுள் தையல் வந்து கண்டிப்பாக போட்டுக்கோங்க. எல்லா டாட்லேயுமே டபுள் தையல் வந்து போட்டுக்கோங்க. அதே போல் இப்போ அடுத்த பீஸையும் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு டாட் வந்து அதே போல் கொஞ்சம் வளைவாக, ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் வளைவாக வந்து நம்ம தையல் போட்டிருக்கோம். இதுலேயுமே பார்த்திங்கன்னா டபுள் தையல் வந்து கண்டிப்பாக போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு டாட் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் டாட் இது மாதிரி வந்து ஃபோல்டு பண்ணிக்கோங்க. குக்கிப்பட்டி சைடில் சென்டர்லேருந்து 2.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. கிராஸ் வைஸில் ஒரு லைன் போட்டிங்க அப்படின்னா ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே போல் தேர்டு டாட். இப்போ ஃபஸ்ட்டு டாட்டுக்கும் செகண்ட் டாட்டுக்கும் இடையில் 1.5 இன்ச் கேப் இருக்குது. தேர்டு டாட் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டாட்டோட எட்ஜு ஆம்கோலோட சென்டர் இது மாதிரி எடுத்துகிட்டு நம்ம தையல் போட்டுக்கலாம். 4 to 4.5 இன்ச்சில் தையல் போட்டிங்க அப்படின்னா போதுமானது. டபுள் தையல் வந்து கண்டிப்பாக போட்டுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு ஃப்ரண்ட் பார்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் 2 சைடுமே நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். ஃப்ரண்ட் பார்ட் ரெடி. நெக்ஸ்ட்டு பட்டி வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பட்டி பீஸ் எடுத்துக்கோங்க. இப்போது 2 பீஸ் மட்டும் இருக்குது. சரிங்களா? இந்த மாதிரி கரெக்டாக ஈவனாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வேறு ஒரு கிளாத் வந்து நான் வந்து கொடுக்குறேன் உள் பக்கத்தில். ஸோ இந்த மாதிரி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம ப்ளவுஸோட பீஸே வந்து கொஞ்சம் சின்ன பீஸாக இருக்குது. இது சென்டரில் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். இப்போ வந்து 1/2 இன்ச் அகலத்தில் நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். அதே போல் இந்த சைட்லேயும் இப்போ பாருங்கள், தையல் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இப்படி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போ உள்பக்கம் இருக்கக்கூடிய கிளாத்தில் நம்ம தையல் விழற மாதிரி தையல் போடணும். வெளிப்பக்கம் மெயின் கிளாத்தில் தையல் படக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணுறப்ப நம்மளுக்கு மேல் பக்கம் மெயின் கிளாத்தில் 1/4 இன்ச் கேப்பில் தையல் போட்டிங்கன்னா சிங்கிள் தையல் போதுமானது. சிலர் வந்து டபுள் தையல் வந்து ஸ்டிச் பண்ணுவாங்க. அது உங்களுடைய சாய்ஸ். நான் சிங்கிள் தையல் மட்டும் போட்டிருக்கேன். அதே போல் இந்த பீஸ்லேயும் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். சுருக்கம் இல்லாமல் நீட்டாக எடுத்து விட்டு தையல் போட்டுக்கலாம். அதே 1/4 இன்ச் அகலத்தில் இது மாதிரி தையல் போட்டுக்கலாம். இப்போது 2 பீஸ்லேயும் பாருங்கள், நம்ம கொக்கிப்பட்டி சைடு வீப்பட்டி சைடு மாறிடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நேராக வச்சுட்டு நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிளாத்தை கட் பண்ணி எடுத்துடலாம். ஆல்ரெடி நம்ம தையலுக்காக ஒரு லைன் போட்டிருக்கோம். அடுத்தது கட் பண்ணக்கூடிய இடத்துக்காக ஒரு தையல் போட்டிருக்கோம். இப்போது எந்த இடத்துல கட் பண்ணணுமோ அந்த இடத்துல மேல் பகுதியில் நம்ம வந்து இது மாதிரி கட் பண்ணி எடுத்துடுறோம் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய பீஸை.
பாருங்கள், லெஃப்ட் ரைட்டு மாறாமல் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்டில் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தையல் போடக்கூடிய இடம் அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒன் சைடு தான் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இந்த சைட்லேயும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் பார்ட் வந்து எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட்டை அப்படியே வந்து ஜாயின் பண்ணணும். கொக்கிப்பட்டி சைடோட பட்டியிலையும் வீப்பட்டி சைடோட பட்டியிலையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணுறோம். 1/2 இன்ச் கேப் விட்டுட்டு இது மாதிரி தையல் போட்டுக்கலாம். இந்த சமயத்தில் நம்ம ஓவர்லாக் போடுறது அப்படின்னாலும் போட்டுக்கலாம். பாருங்கள், இது மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். அதே போல் இந்த சைட்லேயும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம், ரைட் சைடும். இது வந்து பார்த்திங்கன்னா சைடு ஜாயிண்ட் பகுதியிலேருந்து நம்மளுக்கு தையல் போட்டுக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா பேக் பார்ட் வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம், சரியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிளாத்தை கட் பண்ணிக்கலாம். பேக் பார்ட் இது மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம பட்டியோட ஜாயின் பண்ண ஃப்ரண்ட் பார்ட் எடுத்து இந்த மாதிரி வைக்கிறோம். வச்சு பார்த்ததுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிளாத்தை கட் பண்ணிக்கிறோம். சரியாக நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோமான்னு செக் பண்ணிக்கோங்க. இதில் எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா ஒரு தையல் சேர்த்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இல்லை குறைவாக இருக்குது அப்படின்னா தையல் பிரிச்சுட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டு நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். இது ரொம்ப ஈஸியான மெத்தடாக இருக்கும் நம்ம வந்து பட்டி வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு. லெஃப்ட் அண்ட் ரைட் 2 சைடும் இது மாதிரி சரியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பட்டியில் இருக்கக்கூடிய கிளாத்தை நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இது போல் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிளாத்தை கட் பண்ணி எடுத்துருங்க. பிசுறுகள் இருக்குது அப்படின்னாலும் கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஓவர்லாக் போட்டோம் அப்படின்னா பட்டி வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். பாருங்கள், இது போல் ஓவர்லாக் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொக்கிப்பட்டி வீப்பட்டி ரெடி பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி நெக் பீஸ் கட் பண்ணியிருப்போம் இல்லைங்களா, அந்த கேப்பில் கிடைக்கக்கூடிய பீஸவே போதுமானது நம்மளுக்கு கொக்கிப்பட்டிக்கும் வீப்பட்டிக்கும். 1/4 இன்ச் இது மாதிரி ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வீப்பட்டிக்கு அடி சைடில், அதாவது ஃப்ரண்ட் பார்ட்டுக்கும் அடி சைடில் வச்சுட்டு நம்ம வந்து தையல் போடுறோம். இந்த பீஸை கீழ்ப்பக்கம் 1/2 இன்ச்சில் இது மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இது மாதிரி ஃபோல்டிங் எப்படி எடுத்து விட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி பீஸ் கிடைக்கும். ஜாயின் பண்ணியிருப்போம் இந்த இடத்துல. தையல் நம்ம எந்த இடத்துல போட்டோமோ அதே இடத்துல தையல் மட்டும் கவர் ஆகிற மாதிரி, சரிங்களா? இந்த பீஸை வந்து அப்படியே ஃபோல்டு பண்ணிக்கலாம். இப்போது நம்ம வீப்பட்டி வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். வீப்பட்டி பார்த்திங்கன்னா மேல் பக்கம் எண்டு, செகண்ட் டாட்டு, பட்டி வந்து ஜாயிண்ட் ஆகக்கூடிய இடம், சென்டர் பட்டியோட சென்டர், கீழ் எண்டு, இது மாதிரி 5 இடத்துல கரெக்டாக வந்து மார்க் பண்ணிக்கோங்க. எப்பவும் போல் வி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். பட்டியுடைய சென்டர்லேயும் பட்டி வந்து ஜாயிண்ட் ஆகக்கூடிய இடத்துலையும் கண்டிப்பாக வந்து ஹூக்கி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கொக்கிப்பட்டி நம்ம ரெடி பண்ண போகிறோம். வீப்பட்டி ரெடி பண்ணிட்டோம். கொக்கிப்பட்டிக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட்டுடைய மேல் பக்கத்தில் நம்ம பீஸை வச்சு தையல் போட்டு உள்பக்கமாக நம்ம திருப்ப போகிறோம். வீப்பட்டிக்கு பார்த்திங்கன்னா அடி சைடில் உள்பக்கத்தில் கிளாத் வச்சு மேல் பக்கமாக டேர்ன் பண்ணோம். இப்போ பாருங்கள், டாப் ஸ்டிச் வந்து போட்டு முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு ஃபோல்டு பண்ணும்போது பார்த்திங்கன்னா டோட்டலாக எல்லா பீஸுமே வந்து நம்மளுக்கு ராங் சைடு உள்பக்கத்தில் வந்துடும். இப்போது மேலேருந்து ஸ்ட்ரைட் வைஸில் ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ கொக்கிப்பட்டி வீப்பட்டி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிளாத்தை இது மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணணும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அளவு ப்ளவுஸில் கழுத்தினுடைய உயரம் சரியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து வீப்பட்டி சைடு செக் பண்ணோம் அப்படின்னாலே போதுமானது தான். மேல் பக்கம் ஷோல்டருக்கு 1/2 இன்ச் விட்டுட்டு நெக்ஸ்ட்டு 1/4 இன்ச் கேப்பில், ஏன்னா நம்ம தையல் வந்து இந்த இடத்துல கிராஸ் பீஸ் வந்து ஜாயின் பண்ணுவோம் இல்லைங்களா, அதுக்காக பார்த்ததுக்கப்புறம் கீழ்ப்பக்கம் எண்டிங் சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 இன்ச் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்குது. எப்படி எக்ஸ்ட்ராவாக ஆச்சு அப்படின்னா இது எக்ஸ்பேண்ட் ஆகக்கூடிய கிளாத்து, ஸோ கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. ஸோ அது மாதிரி நம்ம டோட்டலாக கட் பண்ணிட்டோம், சரிங்களா?
இந்த பீஸில் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அளவுகள் மாறுமா அப்படின்னா மாறாது. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம கிளாத் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கும் விரிவடைகிறதுக்கும் நம்ம கட் பண்ணதுக்கும் ஈவன் ஆயிரும். ஸோ நம்ம குறிச்ச அளவு அப்படியே நம்மளுக்கு கிடைக்கும். பீஸை கட் பண்ணி எடுத்துட்டாலுமே நம்ம குறிச்ச அளவு நம்மளுக்கு அப்படியே கிடைக்கும். இப்போது ஷோல்டர் ரெண்டையும் இது மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுவே எக்ஸ்பேண்ட் ஆகாத கிளாத்துக்கு நம்ம கட் பண்ணுற மாதிரி வராது. கட் பண்ணிங்கன்னா அளவுகள் குறைஞ்சிரும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி எந்த பீஸ்க்கு கட் பண்ணணுங்கிறத நம்ம தான் வந்து முடிவு பண்ணணும். ஷோல்டரில் இப்போ நீங்கள் தையல் போடுறத ஓவர்லாக் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். நான் வந்து போடலை. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பீஸ்க்கு ஓவர்லாக் நூல் அப்படியே வந்து வெளியில் தெரியும். ஸோ நான் வந்து ஷோல்டருக்கு தையல் போடலை. இப்போது கிராஸ் பீஸ் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். மீதம் இருக்கக்கூடிய பீஸில் இது மாதிரி கிராஸ் பீஸ் நிறைய கட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக வந்து இது மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு 6 பீஸ் இருந்தால் போதுமானது. அதிகபட்சம் இருக்குது லென்த்தாக வந்து நம்மளுடைய நெக் பகுதி இருக்குது அப்படின்னா நீங்கள் 8 பீஸ் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அந்த இடத்துல ரொம்ப தடிமனாக வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிடக்கூடாது. கிளாத்தை எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா அதை வந்து கட் பண்ணிடுங்க. தையல்லேருந்து எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா இது மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். இப்போ கிராஸ் பீஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். ப்ளவுஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். இது மாதிரி ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. கொக்கிப்பட்டி சைடில் இருந்து தான் நம்ம வந்து ஜாயின் பண்ணணும் கிராஸ் பீஸை. பாருங்கள், இந்த மாதிரி ரைட் சைடும் ஃபேஸ் டு ஃபேஸ் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அதே போல் 1/4 இன்ச் கேப்பில் ஒரு மடிப்பு மடித்து விட்டுட்டு 1/4 இன்ச் கேப்பில் நம்ம தையல் போடுற மாதிரி பார்த்துக்கலாம். அந்த வளைவு பகுதியில் பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு ஃபோல்டு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். அந்த தூக்கல்கள் இல்லாமல் அப்படியே உடலோடு பதிஞ்ச மாதிரி பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். அதனால் கரெக்டாக அந்த வளைவு பகுதியில் மட்டும் இது மாதிரி லைட்டாக ஒரு சின்ன ஃபோல்டிங் 2 இடத்துலையும் வைக்கலாம், 3 இடத்துலையும் வைக்கலாம். இது நம்மளோட விருப்பம்தான். ஸ்ட்ரைட்டாக இருக்கிற இடத்துல பீஸ் வந்து வைக்க தேவையில்லை, ப்ளீட்ஸ் வந்து வைக்க தேவையில்லை. அந்த வளைவு பகுதியில் மட்டும் ப்ளீட்ஸ் வந்து வச்சுக்கோங்க. அதே போல் முன் பக்கத்துலேயும் நம்ம லைட்டாக வந்து ப்ளீட்ஸ் வச்சிடுறோம். எண்டிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச் கேப் விட்டு கட் பண்ணி அப்படியே ஃபோல்டு பண்ணி தையல் போட்டுடுறோம். நெக்ஸ்ட்டு உள்பக்கம் எல்லாமே தையல் சரியாக விழுந்திருக்கா அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த வளைவு பகுதி எவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படின்ட்டு அப்படியே பதிஞ்ச மாதிரி இருக்கும். எந்த இடத்துலையும் தூக்கல்கள் இல்லாமல் பதிஞ்ச மாதிரி இருக்கும். அதுக்காக தான் நம்ம அந்த ப்ளீட்ஸ் வந்து இந்த வளைவு பகுதியில் மட்டும் வைக்கிறது. சரிங்களா? இப்போ நம்ம வந்து நெக் பகுதியை ஹேர்கட் கொடுக்கணும். வளைவு பகுதியில் எல்லாமே ஹேர்கட் கொடுத்தோம் அப்படின்னா தான் மறுபடியும் ஒரு ஃபோல்டு பண்ணுறப்ப நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். 4 இடத்துலையுமே வந்து ஹேர்கட் கொடுத்துக்கோங்க. இது மாதிரி ஹேர்கட் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஃபோல்டு பண்ணிக்கலாம். இந்த இடத்துல கொஞ்சம் கட் பண்ணி விட்டிங்கன்னா ரொம்ப தடிமனாக மொத்தமாக இல்லாமல் கொஞ்சம் லேஸாக இருக்கும். சரிங்களா? ஏன்னா நிறைய பீஸ் அந்த இடத்துல வரும்பொழுது ரொம்ப அழுந்துற மாதிரி இருக்கும். ஸோ இது மாதிரி கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது கொக்கிப்பட்டி வீப்பட்டி சரியாக இருக்காங்கிறத இந்த சமயத்தில் செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், உள்பக்கம் இந்த மாதிரி இருக்குது. கரெக்டாக வந்து ஒரு 1/2 இன்ச்சில் நான் வந்து ஃபோல்டு பண்ணியிருக்கேன். நம்ம கட் பண்ண ஹேர்கட் கொடுத்த பீஸ் வந்து சென்டரில் உள்பகுதியில் இருக்கணும். சரிங்களா? நம்ம ஃபோல்டு பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த ஃபோல்டிங்குள்ளார இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது தையல் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஜாயின் பண்ண அந்த பீஸ் இருக்குது பார்த்திங்களா, கிராஸ் பீஸ், அதில் விழற மாதிரி பார்த்துக்கோங்க. ப்ளவுஸோட மெயின் பீஸில் தையல் விழக்கூடாது. நம்ம ஜாயின் பண்ண கிராஸ் பீஸில் தையல் விழணும். அது மாதிரி வந்து நம்ம தையல் போட்டுட்டு வரோம். நீங்கள் சிங்கிள் தையல் தான் மேல் பக்கம் நெக் பீஸில் போடுறீங்க அப்படின்னா 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட் வந்து அகலத்தில் நீங்கள் ஃபோல்டு பண்ணிங்கன்னா போதுமானது. டபுள் தையல் போடுறோம், அதாவது கார்னர் எட்ஜ்லேயே ஒரு தையலும் 1/4 இன்ச் கேப் விட்டு மறுபடியும் ஒரு தையல் போடுறோம் அப்படின்னா 1/2 இன்ச்சில் ஃபோல்டு பண்ணிங்க அப்படின்னா சரியாக இருக்கும். இது நம்ம எந்த தையல் போடுறோங்கிறத ஃபஸ்ட்டு முடிவு பண்ணிட்டு தான் ஃபோல்டிங்கை வந்து நம்ம தையல் போடணும். அந்த அகலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம அகலம் குறைவாகவோ அல்லது கொஞ்சம் அதிகமாகவோ தையல் போடணும். ஃபைனலாக பாருங்கள், எண்டிங்கில் இது மாதிரி வந்து ஃபோல்டு பண்ணிக்கலாம். இப்போது இது மாதிரி ஃபுல்லாகவே வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த பிசுறுகள் இருக்குது பார்த்திங்களா, அந்த பிசுறு பகுதியை நம்ம டேர்ன் பண்ணி உள்பக்கமாக திருப்பி இது மாதிரி கட் பண்ணுறோம்.
இப்படி கட் பண்ணும் பொழுது மெயின் பீஸில் சிசரோட கார்னர் படாத மாதிரி கொஞ்சம் கவனமாகவும் பொறுமையாகவும் கட் பண்ணிக்கோங்க. அந்த சுருக்கங்கள் ப்ளீட்ஸ் வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல கொஞ்சம் எக்ஸஸாக கிளாத் இருக்கும், கொஞ்சம் பொறுமையாக வந்து கட் பண்ணிக்கோங்க. தையல்லேருந்து ஒரு பாயிண்ட் தள்ளி நகர்த்தி நம்ம வந்து கட் பண்ணிடுறோம். இப்போ பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஃபுல்லாக நம்ம அந்த கிராஸ் பீஸ் ஃபுல்லாக உள்பக்கம் டேர்ன் ஆகிற மாதிரி திரும்புகிற மாதிரி தையல் போடுறோம். ஃபோல்டு பண்ணிவிட்டு நான் சிங்கிள் தையல் தான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். நீங்கள் டபுள் தையல் ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா கார்னரில் ஒரு தையலும் 1/4 இன்ச் கேப் விட்டு மறுபடியும் ஒரு தையலும் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். சிங்கிள் தையல் போடும் பொழுது நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து 1/2 இன்ச்சில் ஃபோல்டு பண்ணியிருந்தீங்கன்னா உள்பக்கம் இருக்கக்கூடிய அந்த கிராஸ் பீஸ் வந்து வெளிப்பகுதியில் லைட்டாக தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அந்த 1/2 இன்ச்சில் ஃபோல்டு பண்ணுறதை நம்ம 1/4 இன்ச்சில் ஃபோல்டு பண்ணி ஒரு சிங்கிள் தையல் போடுறோம் அப்படின்னா அந்த பீஸுகள் வந்து வெளியில் தெரியாது. அதாவது உள்பக்கம் இருக்கக்கூடிய கிராஸ் பீஸ் வந்து வெளியில் தெரியாது. ஒரே சேம் அளவில் தையல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கார்னர்லேருந்து கேப் வந்து கரெக்டாக 1/4 இன்ச்சுனா அதே 1/4 இன்ச், 1 ஃபுட் அளவு அப்படின்னா அதே அளவு அப்படியே இருக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது நம்ம நெக் பகுதி ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டோம். பார்த்திங்கன்னா வளைவு பகுதி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. அப்படியே உடலோட பதிஞ்ச மாதிரி எந்த ஒரு தூக்கலுகள் இல்லாமல் நீட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம ஸ்லீவ் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் சரியாக இருக்க மாதிரி வந்து ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து ஸ்டிச் பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இடது வலது மாறிடுது, பிகினர்ஸ் வந்து நிறைய சொல்கிறாங்க. அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வராமல் இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டே இந்த மாதிரி லெஃப்ட் சைடு பீஸ் இது, ரைட் சைடு பீஸ் இந்த பீஸ் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஷோல்டரோட அகலத்தை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து ஸ்லீவில் வந்து உயரம் எவ்வளவுங்கிறதையும் ஜஸ்ட் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு 2 மார்க்கிங்கும் கரெக்டாக சேமாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தையல் போட ஆரம்பிச்சுக்கலாம். சென்டர்லேருந்து தையல் போட்டிங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும். நெக்ஸ்ட்டு அடுத்த ஹாஃப் ஸ்லீவ் வந்து நம்ம அப்படியே தையல் போட்டுக்கிறோம். அரை இன்ச் அகலத்தில் தையல் போட்டுக்கோங்க. எந்த காரணத்தை கொண்டும் நம்ம பாடி பார்ட்டையோ அல்லது ஸ்லீவ் பார்ட்டையோ விரிவடைய விடக்கூடாது, எக்ஸ்பெண்ட் ஆக விடக்கூடாது. சரிங்களா? இழுக்கவே கூடாது. அப்படியே வச்சு நகர்த்தி மட்டும் தையல் போடணும். இப்போ மறுபடியும் ஒரு ஸ்டிச் வந்து சென்டர் வரைக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறோம். இப்போ ஒன் சைடில் நம்ம ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு அடுத்த சைடு நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதே போல் தான் ஃபஸ்ட்டு வந்து ஷோல்டர் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்லீவோட உயரம் என்னங்கிறத கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு பாயிண்ட் முன்ன பின்ன இருக்கக்கூடாது அப்படின்னா இது மாதிரி மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக நம்மளுக்கு வந்து தையல் விழும். இல்லைன்னா ஒரு 1/4 இன்ச்சு ஒரு பாயிண்ட் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது, ஒரு கை இன்னொரு கை வந்து குறைவாக இருக்குது அப்படிங்கிற மிஸ்டேக்ஸ் வந்து வரும். ஷோல்டரும் சரியாக இருக்கணும், அதே போல் கையோட உயரமும் சரியாக இருக்கணும். கையோட உயரம் ரெண்டும் சரியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஷோல்டர் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது. ஒரு பீஸ் பார்த்திங்கன்னா 2.25 இன்ச் இருக்குது, இன்னொரு பீஸ் வந்து 2.5 இன்ச் இருக்குனாலும் அந்த கையோட உயரம் அதிகரிக்க தான் செய்யும், இன்னொரு கையோட உயரம் வந்து குறைய தான் செய்யும். ஸோ ஷோல்டரும் சரியாக இருக்கணும், அதே போல் கையோட உயரமும் சரியாக இருக்கணும். ரெண்டையுமே வந்து செக் பண்ணிக்கோங்க. அதே போல் தையலும் பார்த்திங்கன்னா அந்த 1/2 இன்ச் கேப்பில் நம்ம தையல் போடணும். ஷோல்டரையும் நம்மளோட ஸ்லீவையும் ஜாயின் பண்ணுற அந்த இடம் 1/2 இன்ச்சில் கரெக்டாக தையல் போட்டுக்கோங்க. இந்த தையல் முடிஞ்சதுக்கப்புறம் ஓவர்லாக் போடுறது அப்படின்னாலும் போடலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சைடு ஜாயின். நான் வந்து ஓவர்லாக் போடலை, ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பீஸில் வந்து அப்படியே ஓவர்லாக் வந்து வெளியில் தெரியும், நூல் ஒயிட் கலர் அப்படிங்கிறதுனால வெளியில் தெரியும். ஸோ நான் வந்து ஸ்லீவுக்கு மட்டும் நான் ஓவர்லாக் போடலை, சைடில் மட்டும் போட்டு கொடுத்துக்கலாம் அப்படின்னு இருக்கேன். இப்போது நம்ம சைடு ஜாயிண்ட் வந்து மார்க் பண்ணணும். அளவு ப்ளவுஸாக கையில் எடுத்துக்கோங்க. கொக்கிப்பட்டி சைடு எதுவோ அது அந்த சைடு மார்க் பண்ணணும், வீப்பட்டி சைடு வீப்பட்டி சைடு தான் மார்க் பண்ணணும். கை சுற்று என்ன அளவு இருக்கோ அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க, 2 இடத்துலையும் மேலையும் கீழையும். ஆம்கோல் ரவுண்டு அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க, ஃபஸ்ட்டு தையல் இருக்குது பார்த்திங்களா அந்த இடத்துல. நெக்ஸ்ட்டு வீப்பட்டி சைடு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது 3 இடத்துல மார்க் பண்ணியிருக்கோம். இந்த 3 மார்க்கிங்கையும் ஜாயின் பண்ணி இது மாதிரி ஒரு லைன் போட்டுக்கலாம். அதே போல் இந்த சைடில்
வீப்பட்டி சைட்லேயும் ஃபஸ்ட்டு வந்து ஸ்லீவ் ரவுண்டு கை சுற்று மார்க் பண்ணிக்கோங்க. அதே போல் ஆம்கோல் ரவுண்டு மேலே கரெக்டாக அந்த எட்ஜிலேருந்து எடுத்துக்கோங்க. அதில் 1/2 இன்ச் முன்ன பின்ன வரும், கவனமாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேக் பார்ட்டில் நம்ம அளவுகள் மார்க் பண்ணிக்கிறோம். பேக் பார்ட்டில் பார்த்திங்கன்னா சென்டர்லேருந்து சைடு வரைக்கும், சைடு ஜாயிண்ட் வரைக்கும், அதே போல் இந்த சைடும் மார்க் பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த சைட்லேயும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கீழ்ப்பக்கம் அளவுகள் மார்க் பண்ணி முடிச்சிட்டோம். 3 அளவுகளை மார்க் பண்ணி லைன் போட்டோம். 2 சைடும் அதே போல் 3 அளவுகள் ஸ்லீவ் ரவுண்டு, ஆம் ரவுண்டு, ஹிப் ரவுண்டு மார்க் பண்ணி லைன் வந்து ஸ்ட்ரைட் வைஸில் போட்டோம். போட்ட லைன் மேலே இது மாதிரி தையல் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 இன்ச் கேப்பில் மறுபடியும் 2 தையல் வந்து போட்டுக்கோங்க. ஏன்னா ஒருவேளை அவங்களுக்கு கொஞ்சம் தையல் வந்து எடுத்து விடணும், கொஞ்சம் ப்ளவுஸ் வந்து பெருசாக தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 1/4 இன்ச் கேப்பில் 2 தையல் போட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு பிரித்து விட்டு மறுபடியும் போட்டுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சைடு ஜாயிண்ட் நம்ம தையல் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஆம்கோல் ரவுண்டு சைடில் பார்த்திங்க இந்த மாதிரி 4 தையலும் ஒரே இடத்துல மீட் பண்ணியிருக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி மீட் பண்ணும் பொழுது தான் நம்மளுக்கு அந்த ஆம்கோல் சுருக்கங்கள் வராமல் இருக்கும், ஸ்லீவ்லேயும் சுருக்கங்கள் வராமல் இருக்கும். இப்போ பர்ஃபெக்டாக நம்மளுக்கு தையல் வந்து சைடு ஜாயிண்ட் தையல் விழுந்திருக்கு. சரிங்களா? இப்போது நார்மல் ப்ளவுஸ் வந்து எப்படி அளவு ப்ளவுஸ்லேருந்து அளவுகள் எடுத்து எப்படி மெட்டீரியலை மார்க் பண்ணி கட் பண்ணணுங்கிறத போன பதிவில் பார்த்தோம். இந்த பதிவில் அந்த மெட்டீரியலோட ஸ்டிச்சிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத கிளியராக பார்த்தோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.